தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க மறுப்பு தெரிவித்த கர்நாடக அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். கர்நாடக அரசின் இந்த முடிவு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறும் செயல் எனவும் குற்றச்சாட்டு. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நாளை அனைத்து கட்சி சட்டமன்ற தலைவர்கள் கூட்டம். கர்நாடக அரசு தண்ணீர் திறக்க மறுப்பு தெரிவித்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கருத்து கேட்க திட்டம். ரவுடிகள் உள்ள இடத்திற்கே நேரடியாக சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட சென்னை காவல் ஆய்வாளர்களுக்கு உத்தரவு. சட்டவிரோதமாக தொடர்ந்து செயல்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு நேரடி எச்சரிக்கை. கடலூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கொலை செய்யப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம். 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை. ஆளுநர் ஆர்.என். ரவியை ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி சந்திக்க இருப்பதாக தகவல். கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி ஆளுநரிடம் வலியுறுத்த திட்டம். என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் தகனம். மூலக்கொத்தளத்தில் உள்ள மயானத்தில் உறவினர்கள் தகனம் செய்தனர். அவசரமாக என்கவுண்டர் என்ற பெயரில் ஒரு மனிதரின் உயிரை பறிக்க வேண்டிய அவசியம் என்ன? திருவேங்கடம் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதே தனது கேள்வி என்றும் அண்ணாமலை பேட்டி. என்கவுண்டர் கூடாது என்பதுதான் தங்கள் நிலைப்பாடு என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்ட முதல் குற்றவாளி மீது என்கவுண்டர் நடந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. சினிமாவில் வருவதை போல் எல்லாரையும் மிரட்டும் வகையில் அண்ணாமலை பேசி வருகிறார். அடுத்தவர்கள் புண்படும் நடந்து கொள்ள வேண்டும் என தங்கள் தலைவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என செல்வ பெருந்தகை காட்டம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பெற்றது ஒரு தோல்விகரமான வெற்றிதான் என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். நல்லாட்சியின் குறியீடே வெற்றி என ஸ்டாலின் கூறியதற்கு கள்ளக்குறிச்சி ஆம்ஸ்ட்ராங் சம்பவங்கள் எந்த ஆட்சியின் குறியீடு எனவும் கேள்வி. அதிமுக தொண்டரை செல்லூர் ராஜு ஆபாச வார்த்தைகளால் வசைபாடிய ஆடியோ விவகாரம். மதுரையில் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தனக்கு எதுவும் தெரியாது என செல்லூர் ராஜு மழுப்பல். தமிழ்நாடு முழுவதும் 3995 அரசு உதவி பெறும் துவக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டம் தொடக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் துவக்க பள்ளியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியை தன் கையாலேயே பரிமாறி ஊட்டிவிட்ட முதலமைச்சர் மாணவர்களுடன் மகிழ்ச்சியாக உரையாடினார். மாணவர்கள் படிப்பதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதே தனது எண்ணம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நீட் தேர்வோ புதிய கல்விக் கொள்கையோ அது எந்த தடையாக இருந்தாலும் தகர்ப்போம் என்றும் உறுதி. கல்வியை மாநில பட்டியலில் கொண்டுவர தயாரா? ஆக்கப்பூர்வமான செயலை மத்திய அரசு எப்போது மேற்கொள்ளும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி மனு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணை. சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் இடி கைது செய்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய ஜாஃபர் சாதிக்கின் மனு. வழக்கை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எதன் அடிப்படையில் சித்தா படிப்பு சான்றிதழ் வழங்குகிறது? சிகரெட் கம்பெனிக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் வித்தியாசம் இல்லையா? தஞ்சை பல்கலைக்கழகத்தில் படித்து சித்தா கிளினிக் நடத்துவதில் போலீசார் தலையிடக்கூடாது என உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக பாம்பன் மீனவர்கள் 25 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட விவகாரம். 25 பேருக்கும் ஜூலை 29ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. பொறியியல் கலந்தாய்வு வருகிற 22ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. பொறியியல் படிப்பிற்கு இந்த ஆண்டு 2,53,000 மாணவ மாணவியர் விண்ணப்பித்திருப்பதாக விளக்கம். நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீட்டிப்பு. ஆனைமலையை அடுத்த ஆழியார் கவியருவியில் காட்டாற்று வெள்ளம். 2வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து வனத்துறை நடவடிக்கை. தஞ்சை மாநகராட்சி குப்பை கிடங்கில் மீண்டும் ஏற்பட்ட தீ விபத்தால் மக்கள் அவதி. கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் வேதனை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பீகார் பக்தரை தாக்கிய கோயில் பணியாளர்கள். பணியாளர்களின் செயலால் பக்தர்கள் அதிருப்தி. சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் மருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 67ஆக உயர்வு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கண்ணன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இரண்டாயிரத்தி 16ஆம் ஆண்டு பட்டியலின இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. 10 பேருக்கு இரட்டை ஆயுள், 2 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி கோவை SC/ST சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் உடனடியாக திறக்க வேண்டும். தஞ்சை ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் படுத்து விவசாயிகள் போராட்டம். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு 1 வாரத்திற்கு பழைய நடைமுறையே தொடரும். அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படாததை அடுத்து நடவடிக்கை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காவலர் போக்சோவில் கைது. காவலரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு. ராமநாதபுரம் பரமக்குடி அருகே அய்யனார் கோயிலில் 37 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற குதிரை எடுப்பு திருவிழா. 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம்.
கிஜாவோ நிறுவனத்தின் இயக்குநரான சவுந்தரராஜனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சவுந்தரராஜனின் மகன் தலைமறைவாக உள்ளதால் ஜாமீன் வழங்க பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உத்தரவு. நான்கு நியமன எம்பிக்கள் ஓய்வு பெற்றதால் மாநிலங்களவையில் பாஜக எம்பிக்கள் எண்ணிக்கை 86ஆக குறைந்தது. பெரும்பான்மையை விட என்டிஏ எண்ணிக்கை குறைந்ததால் மசோதாவை நிறைவேற்ற அதிமுக ஒய்எஸ்ஆர்சிபியை பாஜக நம்ப வேண்டிய நிலை. திகாரில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மாதத்தில் 2 கிலோ மட்டுமே எடை குறைந்துள்ளார். 8 கிலோ எடை குறைந்ததாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டிய நிலையில் சிறை நிர்வாகம் விளக்கம். மக்களவைத் தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரம். சிபிசிஐடி தொடர்ந்த வழக்கில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். மும்பையில் ஏக்நாத் சிவசேனா கட்சி நிர்வாகியின் மகன் மிஹிர் ஷா மதுபோதையில் கார் ஓட்டிச் சென்று பெண்ணை கொன்ற சம்பவம். வயது வரம்பு நேர கட்டுப்பாட்டை மீறி மது வழங்கியதாக ஜூஹு பாரின் லைசன்ஸை ரத்து செய்து போலீசார் நடவடிக்கை. முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் பிடிஐ கட்சிக்கு பாகிஸ்தானில் தடை. தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக அரசு உத்தரவு. ஆஸ்திரேலியாவில் 60 நாய்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி சித்திரவதை செய்து கொலை செய்த கொடூரம். இங்கிலாந்தைச் சேர்ந்த விலங்கியல் ஆய்வாளருக்கு 249 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஜொமேட்டோ, ஸ்விக்கி உணவு டெலிவரி நிறுவனங்கள் பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை 20% உயர்த்தியதாக அறிவிப்பு. புதிய உயர்வு மூலம் ஒரு நாளில் 1,50,00,000 ரூபாய் வரை லாபம் ஈட்ட திட்டம்.